சின்னக்கானல் பகுதியில் காட்டு யானை தாக்குதல் அதிகரிப்பதற்கு காரணம் 301 காலனியேதான் என்ற அரசியல் தலைவர்களின் கருத்துக்கு எதிராக ஆதிவாசி மக்கள் முன்வந்துள்ளனர். தங்களை எந்த ஒரு காரணத்தாலும் இங்கிருந்து குடியிறக்க அனுமதிக்க மாட்டோம் என்றும் ஆதிவாசி மக்கள் தெரிவித்துள்ளனர். யானை வரும் வழித்தடங்களை தடை செய்து ரிசோர்ட்டுகள் கட்டியுள்ள அரசியல் தலைவர்களை தான் இங்கிருந்து முதலில் குடியிறக்க வேண்டும் என்றும் ஆதிவாசி மக்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த தினம்தான் டிசிசி தலைவர் சிபி மேத்யூ சின்னக்கானலில் காட்டு யானைகளில் தாக்குதலின் பாகமாக விவாத பிரசங்கம் நடத்தியது. 301 காலனி தொடங்கியதன் பின்னால் தான் காட்டு யானை தாக்குதல் அதிகரிக்க காரணம் என்றும் இந்த பகுதியை யானைகள் வசிக்கும் பகுதியாக மாற்ற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். உடனடியாக யுடிஎஃப் தலைவருக்கு பின்துணையுடன் உள்ளூர் சிபிஎம் தலைவர் VX ஆல்வின் முன்வந்தார். 301 காலனியை நீக்கம் செய்ய வேண்டும் என்ற விதத்தில் இருவரின் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டதோடு உன்னதி மக்கள் தற்போது எதிர்ப்புடன் முன்வந்துள்ளனர். அரசு தங்களை அதிகாரப்பூர்வமாக குடியமர்த்தியதாகவும் தலைவர்களுக்கு இதில் எந்தவித கருத்துக்களும் கூற உரிமை இல்லை என்றும் காலனி மக்கள் தெரிவித்தனர். ഞങ്ങൾ വരുന്ന കളക്ടർമാരോട് എല്ലാവരോടും നേതാക്കന്മാരും എല്ലാവരും ഞങ്ങൾ ബുദ്ധിമുട്ടുകൾ പറയുന്നുണ്ട്, നടപ്പിലാക്കി തരുന്നില്ല. ഫെൻസിങ്ങുടെ കേസ് എല്ലാം ഇവിടുത്തെ വികസനം ഇല്ല, ഇതുവരെ വികസനം നടന്നിട്ടില്ലെന്ന് മൊത്തത്തിൽ പറയാൻ പറ്റുള്ളൂ. ഇത്തവണ റോഡ് കുറച്ച് വന്നിട്ടുണ്ട് കോൺക്രീറ്റ് ചെയ്യാനായിട്ട്, അല്ലാതെ ഇവിടെ ഒരു വികസനം ഇവിടെ നടപ്പിലാകുന്നില്ല. ഞങ്ങളുടെ ആവശ്യങ്ങൾ പലതും പറയുന്നുണ്ട്, വരുന്ന ഉദ്യോഗസ്ഥന്മാരോടും നേതാക്കന്മാരോടും എല്ലാവരോടും, പക്ഷെ നടപ്പിലാക്കി തരുന്നില്ലെന്ന് മാത്രമേ ഉള്ളൂ. 301 காலனியை நீக்கம் செய்ய வேண்டும் என்று தெரிவிப்பவர்கள் இந்த பகுதியில் உண்மையான கையேற்றக்காரர்களை கண்டுகொள்ளாமல் உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. அரசு பூமி கையேறி யானைகள் வசிக்கும் பகுதியை தடை செய்து ரிசோர்ட்டுகள் கட்டுவதற்கு இவர்கள் இங்கு திட்டமிட்டு வருகின்றனர். அவர்களை தொடுவதற்கு பயந்தவர்கள் தான் தங்களை போன்ற சாதாரண மக்களை வெளியேற்ற நினைப்பதாக ஆதிவாசி குடும்பங்கள் தெரிவித்துள்ளனர். ഞങ്ങൾ ഈ സ്ഥലം തരുമ്പോൾ ആനക്കാടാണ് നിങ്ങൾക്ക് പോകാൻ സമ്മതം ഉണ്ടോന്ന് ചോദിച്ചു. ഉണ്ടെന്ന് ഞങ്ങൾ എഴുതി എഗ്രിമെന്റ് വെച്ചിട്ടാണ് ഈ ആനക്കാട്ടിലേക്ക് കടക്കാൻ. അന്നേരം കടപ്പടമില്ല, ഞങ്ങൾക്ക് ഒരു തുണ്ട് ഭൂമിയില്ല. ആ സമയത്താണ് ഞങ്ങൾ ഇങ്ങോട്ട് വരുന്നത്. എനിക്കാണെങ്കിൽ ഓട്ടിസം വായിച്ച ഒരു കൊച്ചിനെയും കൊണ്ടാണ് ഞാൻ ജീവിക്കുന്നത്. രോഗിയാണ് തന്നെ, അതല്ല എല്ലായിടത്തും അറിയാവുന്ന കാര്യമാണ്. അതുപോലെ തന്നെ ഞങ്ങൾക്ക് പട്ടയം തന്നെ ഞങ്ങൾക്ക് ഇഷ്ടമുള്ളപ്പോൾ ഞങ്ങൾ പണിയും. ഞങ്ങളുടെ സൗകര്യത്തിന് ഞങ്ങൾ പണിയണം. ഞങ്ങൾക്ക് പട്ടയം തന്നെ കറടയ്ക്കണ ഭൂമിയാ സാറേ. காட்டு யானைகளை மக்கள் வசிக்கும் பகுதியிலிருந்து மாற்றி தங்களுக்கு சரியான பாதுகாப்பை உறுதி செய்ய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். முன்பு மாவட்ட ஆட்சியர் உட்பட உள்ளவர்கள் நேரடியாக வந்து கொடுத்த உறுதியின் அடிப்படையில் இதுவரை தீர்வு காணப்படவில்லை. தேர்தல் காலத்தில் வாக்குகளுக்காக அரசியல் கட்சி தலைவர்களும் இங்கு வரும் நேரத்தில் வெற்றி பெற்று முடிந்தால் தங்களை திரும்பி கூட பார்ப்பதில்லை என்று இவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். பெரிய ரிசோர்ட் மாஃபியாக்களுக்கு உதவுவதற்காக தங்களை பலி கொடுப்பதாகவும் ஆதிவாசி மக்கள் தெரிவித்துள்ளனர். நியூஸ் பியூரோ ராஜகுமாரி.